Don't forget to like, subscribe and share the videos. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறப்ப பைரோக்யூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ். இது எதுக்காக இப்போ எதனால நியூஸில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப யூஎஸ்ஏலையும் கனடாலேயும் வந்து ஒரு இன்டென்ஸான வைல்டு ஃபயர் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வைல்டு ஃபயர் வந்து எதை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா பைரோக்யூமுலோனிம்பஸ் வந்து கிளவுட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. கிரியேட்டடியா பைரோக்யூமுலோனிம்பஸ் clouds which have the potential to spit out thunder and spark more fires. Pyrocumulonimbus clouds and என்ன சொல்லி பார்க்கலாம். They formed only when there is an extremely hot wildfires and volcanic eruption can also lead to the formation of these clouds. ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஹாட் டெம்பரேச்சர்ல வந்து வைல்டு ஃபயர் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்குறப்ப வந்து அங்கேருந்து கிளம்பக்கூடிய ஒரு ஆஷஸோ இல்லைன்னா அந்த பேசிக்காக ஆஷஸோ வந்து மேலே போகும். அந்த ஆஷஸ் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஏர் மாலிகுலோட சேர்ந்து அந்த ரொம்ப ஹாட் வெதர் வந்து சரௌண்டட் ஆகி அந்த ஏர் மாலிகுல்லாம் வந்து அப்போட மூவ்மெண்ட் ஆகும். அந்த அப்போட மூவ்மெண்ட் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆஷஸோட சேர்ந்து அந்த ஏர் மாலிகுல்ஸும் மேலே போய் அந்த கூல்டவுன் ஆகும். மேலே போயிட்டு கூல்டவுன் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இதான் வைல்டு ஃபயர் ஏரியா அப்படின்னா இங்கேருந்து அந்த ஆஷஸோட அந்த ஏர் மாலிகுல் வந்து ரைஸ் ஆகி அங்கே போயிட்டு கூல்டவுன் ஆகும். கூல்டவுன் ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா கூல்டவுன் ஆகிறப்ப சப்போஸ் ஒரு சுச்சுவேஷன் வந்து தேவையான அளவு வந்து கூல்டவுன் ஆகிருச்சு அப்படின்னா இது என்ன நடக்கும்னா கண்டென்சேஷன் வந்து நடக்கும். கண்டென்சேஷன் என்ன நடக்கும்னா கண்டென்சேஷன்ல வந்து அந்த ஏர் மாலிகுல் வந்து இல்லைன்னா வாட்டர் வேப்பர்லாம் வந்து அந்த ஆஷஸோட சேர்ந்து கண்டென்சேஷன் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வந்து கிளவுட் வந்து ஃபார்ம் பண்ணும். அங்கே பார்க்குற மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல வந்து கிளவுட் வந்து ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து என்ன நடக்கும்னா ரெயின் வந்து போக பண்ணும். இந்த ரெயின் போக பண்ணுறப்ப என்னன்னா இந்த மாதிரியான கிளவுட்ஸ் இது வந்து தண்டர் ஸ்டாமுக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தண்டர் ஸ்டாம் இல்லைன்னா லைட்னிங் வந்து நடக்கும். அந்த லைட்னிங் நடக்கிறப்ப என்னன்னா ஆல்ரெடி இங்கே வந்து வைல்டு ஃபயர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த லைட்னிங் வந்து வைல்டு ஃபயர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் மாற்றி விடும், இல்லைன்னா புது இடத்துல வந்து இந்த வைல்டு ஃபயர் வந்து கிரியேட் பண்ணி விடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பைரோக்யூமுலோனிம்பஸோட வந்து சொல்றாங்க. How these clouds formed? The extreme heat from the wild warms the surrounding air which moves upward into the atmosphere. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய வார்மர் வந்து நம்மளுக்கு தெரியும். வார்மர் வந்து எப்பவுமே அப்போட வந்து மூவ்மெண்ட் ஆகும். அந்த மூவ்மெண்ட் ஆகக்கூடிய இது வந்து அட்மாஸ்பியருக்குள்ள வந்து மிக்ஸ் ஆயிரும். திஸ் ஹாட் ஏர் கேரிங் வாட்டர் வேஃபர், அது வந்து வாட்டர் வேஃபரையும் கேரி பண்ணிட்டு போய் ஸ்மோக் அண்ட் ஆஷஸ் ரைசஸ், அது கூட சேர்ந்து அந்த ஸ்மோக்கும் ஆஷஸும் வந்து ரைஸ் ஆகி மேலே போகிறப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சி கூல்டவுன் ஆகும். அந்த கூல்டவுன் சப்போஸ் கண்டென்சேஷன் ஆகிற அளவுக்கு கூல்டவுன் ஆகிருச்சு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுன்னா ஆஷ் அண்ட் இட் மேட் லுக் லைக் ப்ரௌன் கலர். அந்த ப்ரௌன் கலர் கிளவுட் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த ப்ரௌன் கலர் அந்த கண்டென்சேஷன் ஆன ஒரு கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகிறப்ப அங்கே வந்து ரெயின் போர் பண்ணும். அந்த கிளவுட் தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபயர் கிளவுட்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. இஃப் தேர் இஸ் அண்ட் சஃபிஷியன்ட் வாட்டர் வேஃபர், அந்த வாட்டர் வேஃபர் வந்து இன்னும் கொஞ்சம் அவைலபிளா இருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஏரியால, அந்த வைல்ட் ஃபயர் நடக்கக்கூடிய ஏரியாலேயே வந்து ஒரு பாண்டோ இல்லைன்னா ஒரு லேக்கோ இல்லைன்னா ஒரு ரிவர் ஃப்ளோவா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் வேஃபர் வந்து அப்சர்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போய் அட்மாஸ்பியர் வந்து கொடுக்கும் அந்த கிளவுட் ஃபார்மேஷன்ல வந்து. அந்த மாதிரி எக்ஸசிவான வாட்டர் வேப்பர் வந்து கிடைக்கிறப்ப என்ன பண்ணுன்னா அது வந்து கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸா வந்து மாறும். அதுதான் பைரோக்யூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸா வந்து மாறி இன்டென்சிஃபை ஆகி cloud will become pyrocumulonimbus clouds. These clouds can reach the height of 50,000 feet வரைக்கும் ரீச் ஆகி and generate thunderstorm and lightning by its own. அதாவது தண்டர்ஸ்டாமையோ இல்லைன்னா லைட்னிங்கோ வந்து இது ஓனாவே கிரியேட் பண்ணும் அந்த பைரோக்யூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ். அது வந்து இன்னும் கொஞ்சம் வைல்டு ஃபயர்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல வந்து கொடுத்துக்கிறாங்க.